வணக்கம். தொகுதிகளின் நாடி கணிப்பு நிகழ்ச்சியின் இன்றைய முதல் பகுதியில் நாம் பார்க்கவிருக்கும் தொகுதி ஒரு முதலமைச்சரை தந்த தொகுதி. இந்த தொகுதியின் தற்போதைய நிலை என்ன, எப்படி இருக்கிறது, அவர் மறைந்த பிறகு தற்பொழுது இருப்பவர் தொகுதியை எப்படி வைத்திருக்கிறார் என்பதையெல்லாம் நாம் விரிவாக பார்க்கலாம். இந்த தொகுதியில் பயணித்திருந்தது நம் செய்தியாளர்கள் சிவரஞ்சனியும் மற்றும் செய்தியாளர் ஜெயக்குமாரும். விரிவாக பாருங்கள். சட்டமன்ற தொகுதி வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி. காரணம், இங்கு வரலாற்று ரீதியான முக்கியத்துவம் வாய்ந்த கோவில்கள் நிறைய இருக்கு. அதே போல ஆன்மீகமும் விவசாயமும் ஒன்று சேர செழித்த பூமி இது அப்படின்னு குறிப்பிடுவாங்க. இங்கே நடைபெறக்கூடிய ஆழி தேரோட்டம் ஆசியாவிலேயே மிகப்பெரிய தேர் என்ற பெயரை கொண்டது. அதனால அதுவும் ரொம்பவே இங்கே பிரபலம். திருவாரூர், கூத்தாநல்லூர் என 2 நகராட்சிகளும், கொரடாச்சேரி, நீடாமங்கலம் என 2 பேரூராட்சிகளும் திருவாரூர் தொகுதியில் உள்ளன. மேலும் மன்னார்குடி, குடவாசல் ஒன்றியங்களைச் சேர்ந்த ஒரு சில ஊராட்சிகளும் இதில் இடம்பெற்றுள்ளன. திருவாரூரில் 2019 நடந்த இடைத்தேர்தலையும் சேர்த்து திமுக 7 முறையும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 4 முறையும் வெற்றி பெற்றுள்ளன. குறிப்பாக மறைந்த திமுக தலைவர் மு. கருணாநிதி இறுதியாக போட்டியிட்ட தொகுதி திருவாரூர். தற்போது பூண்டி கலைவாணன் சட்டமன்ற உறுப்பினராக உள்ளார். திருவாரூர் தொகுதியின் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 2,81,534. திருவாரூர் முழுக்க முழுக்க வேளாண்மை சார்ந்த பகுதி. இங்க இருக்கக்கூடியவங்கள 70% பேர் விவசாயிகள் தான். நெல், கரும்பு, பஞ்சு, நிலக்கடலை, சோளம், உளுந்து உள்ளிட்டவை தான் இங்க இருக்கக்கூடிய முக்கியமான விளைபொருட்கள். குறிப்பா சொல்லணும்னா தமிழ்நாட்டோட நெற்களஞ்சியத்தை நிரப்புவதில் இந்த தொகுதி முக்கிய பங்கு வகிக்குது. ஏடிஎம்கே இருக்குது, வேளாண்மைக்கு ஆதரவாக இருக்காங்க, மோடி அரசுக்கு ஆதரவாக இருக்காங்க. எங்களுக்கு விவசாயிக்கு ஆதரவாக இல்லை. அவங்க விவசாயம் பண்ண முடியாமல் தரிசாக கிடக்கு. அது முறையாக இந்த ஊரில் தமிழ்நாட்டு ஃபுல்லாவுமே இது எடுக்காமல் இருக்கணும், மண்ணெண்ணெய் திட்டம் எடுக்காமல் இருக்கணும். அப்போ தான் விவசாயிகளுக்கு சௌரியமாக இருக்கும். பல நிலங்கள் பாதிக்கப்படும். வெட்டாருங்கிற ஆறு இப்போ இது திருவாரூர் மாவட்டத்திலேருந்து நாகை வரைக்கும் கடந்து நாகூரில் போய் கடலில் கலக்கிறாரு. இந்த ஆறு ஒரு 20 வருடத்துக்கு மேலாகவே இந்த ஆறு தூர்வாரப்படாமல் இருக்கு. இங்கே திருவாரூர் தொகுதி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதுவும் கோரிக்கை இருக்கா? இந்த புது பஸ் ஸ்டாண்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. புது பஸ் ஸ்டாண்டை ஓப்பன் பண்ணதுனால கொஞ்சம் உங்களுக்கு பழைய பஸ் ஸ்டாண்டு நிறைய பேர் இங்கே தான் வசதி அதிகமாக இருக்குது. ஒரு முராஸ், ஒரு சில்க்ஸு, நிறைய வேலை பார்க்குறவங்களாம் இங்கே தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. பழைய புது பஸ் ஸ்டாண்டில் கொஞ்சம் சிரமமாக இருக்குது. இந்த எல்லா பஸ்ஸும் இங்கே வந்துட்டு போனால் நாங்கள் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் உதவியாக இருக்கும். திருவாரூர் மெடிக்கல் காலேஜ்லாம் நல்லா மருந்து வசதிலாம் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா அங்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஸ்கேனு அதுக்கு அடைய விடுறாங்க. நல்லா இருந்ததுன்னா அதெல்லாம் நல்லாயிருக்கும். இங்கே இருந்து அங்கே போய் பஸ் ஏற வேண்டிய இருக்குது. அதனால எல்லா பஸ்ஸும் இங்கே வந்தால் நல்லாயிருக்கும். திருவாரூர் தஞ்சை சாலை, திருவாரூரிலிருந்து நாகப்பட்டினம் வரை உள்ள சாலை இன்னும் சீரமைக்கப்படாமல் இருப்பதால் மக்கள் கஷ்டப்படுறாங்க. ரெண்டாவது, கோயம்புத்தூர்லேருந்து செம்மொழி எக்ஸ்பிரஸ் நீடாமங்கலம் வரையும் மன்னார்குடி வரையும் போகுது. அதை காரைக்கால் வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணால் தேவலாம் அப்படின்னு மக்களுடைய கோரிக்கை. அப்புறம் திருவாரூர் பைபாஸ் ரோட்டில் இன்னும் கொஞ்சம் சீரமைச்சா பரவாயில்ல. திருவாரூர் சட்டமன்ற
சட்டமன்ற தொகுதி அம்மையப்பன் ஊராட்சியில் இருக்கிற அம்மா நகர்ல கிட்டத்தட்ட 40 குடும்பங்கள் மின்சாரமே இல்லாம வசிச்சுட்டு வராங்க. குடிநீர், மின்சாரம் உள்ளிட்ட அடிப்படை தேவைகள்லாம் வேணும்னு இங்க வசிக்கிற 120க்கும் மேற்பட்டவர்கள் தொடர்ந்து கோரிக்கை வச்சுட்டு வராங்க. 7 ஆண்டுகளுக்கும் மேலா இவங்களோட கோரிக்கைக்கு பதிலே இல்லாம இருக்கு. தயவுசெய்து படித்த நீங்களா கொஞ்சம் மூளையை பயன்படுத்தி எங்களுக்கு செய்கிறதா இருந்தால் செய்யுங்க. இல்லைனா நீங்கள் கொடுத்த ஆதார் கார்டு, ஓட்டை ஐடி எல்லாத்தையுமே நீங்களே எடுத்துங்க. எங்களுக்கு எந்த குடியுரிமையும் எங்களுக்கு தேவை கிடையாது. ஓட்டு கேட்க வரப்போ நீங்கள் இங்கே இருங்க, உங்களுக்கு எல்லாம் ரோடு போட்டு தரேன், ஒரு வாரத்துக்குள்ள ரோடு போட்டு தரேன், எல்லாம் பண்ணி தரேன்னு சொல்கிறாங்க. மறுபடியும் எந்த அதிகாரியும் எந்த தலைவரும் வர்றதில்லை. விஜயகுமார், திருவாரூரை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் இந்த 10 ஆண்டுகளில் என்னென்ன வளர்ச்சிகளை எல்லாம் சந்திச்சு? அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா திருவாரூர் பொறுத்தவரை சென்ட்ரல் யூனிவர்சிட்டி வந்திருக்கு, மருத்துவக் கல்லூரி இங்கே வந்திருக்கு, ஒருங்கிணைந்த நீதிமன்றம் வந்திருக்கு. இதுமாரி 2-3 விஷயங்கள் இங்கே செய்யப்படாத விஷயம்னு பார்த்தீங்கன்னா வேளாண் கல்லூரி இங்கே வர வேண்டும்னு ரொம்ப நீண்ட நாள் ஆண்டுகால கோரிக்கை கொடுக்குது. அதேமாரி வேளாண் சம்மந்தப்பட்ட உறுப்பு தொழிற்சாலை வந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லி இந்த பகுதியில் நீண்ட ஆண்டுகள் கோரிக்கையாக உள்ளது. இப்போ காமராஜர், எம்ஜிஆர் மாதிரியெல்லாம் இப்போ யாருமே இல்லை. பவர்ஃபுல்லாக நான் சொல்லணும்னா லைக் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வராங்க, ட்ரை பண்ணுறாங்க. பட் பவர்ஃபுல்ன்ட்டு அவங்கள மாதிரி நம்ம இன்னும் பார்க்கல. மேபி கமல் வேணால் பார்க்கலாம். திருவாரூரை பொறுத்தவரையும் டிஎம்கே தான் அப்படின்னு வீட்டில் எல்லாருமே நீ எல்லாம் டிஎம்கேக்கு தான் போடணும் ஓட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்தளவுக்கு அவங்களாம் டிஎம்கேக்குள்ளே முழுகியிருக்காங்க. டிஎம்கே, ஏடிஎம்கே தான் மெயினாக அவங்களுக்கு தெரிஞ்சது. சீமான்லாம் அவங்க பார்க்குறாங்களா என்னன்னு கூட தெரியல. மக்களின் விமர்சனங்கள் மற்றும் கோரிக்கைகள் குறித்து சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணனிடம் நாம் கேட்டபோது, இதில் இன்னும் முக்கியமாக சொல்லணும்னா, நீங்கள் எப்படி இங்கே வந்து சேர்ந்தீங்கிறது திருவாரூர்லேருந்து எனக்கு தெரியல. எடப்பாடி வர்றப்ப மட்டும் ரோடு போடுவாங்க. மருத்துவக் கல்லூரியில் சரியான வடிகால் வசதி இல்லாமல் அவ்வளவு மோசமாக தண்ணி தேங்கி கிடக்கிற மாதிரி ஒரு நிலைமை இருக்குது. இங்கே அரசு பள்ளிங்கிற மாதிரி மேல்நிலை பள்ளிங்கிற மாதிரி திருவாரூரில் இல்லை, ஒன்று பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி அந்த அரசுகிட்ட ஒரு கோரிக்கை வச்சோம். அந்த அம்மா நகர்னு ஒரு இடம் இருக்குது அம்மையப்பனில் தொகுதி, திருவாரூர் தொகுதியில் அம்மையப்பன் பக்கத்தில் இருக்குது. ஏதாவது ஒன்று இந்த அரசுகிட்டேருந்து பெறணுங்கிறதுனால அங்கே உள்ளவங்க அந்த நகருக்கு பேர் வரைக்கும் அம்மா நகர்னு பேர் வச்சு கூட பார்த்துட்டாங்க. அப்படி இருந்து அங்கே போஞ்சு போய் கிடக்கு, விளக்கறியறதுக்கு கூட வழி இல்லாமல் சூழ்நிலையில் இருக்குது. அவ்வளவு மோசமாக அந்த ஆட்சியோட நிலைமை இருக்குது. கிட்டத்தட்ட 1.5 வருஷம் முடிய போது ஒரு பஸ் ஸ்டாப்புக்கு கவர்மெண்ட் கிராண்ட்லேருந்து கேட்கல, எம்எல்ஏ ஃபண்ட்லேருந்து தான் கொடுத்துருக்குறேன். அதை செய்யறதுக்கு இது வரைக்கும் இவங்கள்ட்ட ஒரு அனுமதி கிடைக்கல, போராட வேண்டியது இருக்கு. திருவாரூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் 1996 2016 வரைக்கும் திமுக தொடர்ச்சியா 6 முறை இங்கே வெற்றி பெற்றிருக்கு. அதுலயும் 2011, 2016 மறைந்த திமுக தலைவர் கருணாநிதி இங்கு நேரடியா போட்டியிட்டாரு. அதே மாதிரி 2016 தமிழகத்திலேயே அதிக வாக்குகள் வித்தியாசத்துல அவர் இங்க வெற்றி பெற்றாரு. இதுல இருந்தே திமுகவுக்கு இது செல்வாக்கான தொகுதின்றதை புரிஞ்சுக்கலாம். ஆனா அவர் மறைந்ததற்கு பிறகு இங்க ஒரு இடைத்தேர்தல் நடந்துச்சு. அதுவே திமுகவுக்கு ஒரு முன்னோட்டம், இந்த சட்டமன்ற தேர்தலுக்கான முன்னோட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதுல திமுக வெற்றி பெற்ற நிலையில அதை இப்ப தக்க வச்சுக்கணும் அப்படின்றதுதான் திமுகவோட எண்ணமா இருக்கு. அதே மாதிரி அதிமுக உள்ளிட்ட பிற கட்சிகள் எல்லாம் இந்த தொகுதியை கைப்பற்றணும்ன்ற எண்ணத்துல முனைப்பு காட்டுறாங்க.
செய்தியாளர்கள் சிவரஞ்சனியும் விஜயகுமாரும் சேர்ந்து தொகுத்தளித்த தகவல்களை பார்த்தோம். விமர்சனங்களுக்கு பதிலளிக்கையில் பூண்டி கலைவாணன் சட்டமன்ற உறுப்பினர் மக்களோடு சேர்ந்து கொள்கிறார். அவரும் விமர்சனங்களைத்தான் முன்வைக்கிறார். இந்த தீரா துயரம் என்று தீருமோ என்று தெரியவில்லை. எதிர்க்கட்சி வரிசையில் இருந்தால் சாதிக்க முடியவில்லை என்பது இவர்களது குற்றச்சாட்டு. ஒருமுறை சட்டமன்ற உறுப்பினர் என்று ஆகிவிட்டால் அவரும் அரசாங்கமும் இணைந்து செயல்களை செய்வதற்குத்தான் கடப்பாடு கொண்டவர்களே தவிர தாங்கள் காரணகர்த்தாக்களாக மாறிப்போவதற்கு அல்ல. விரைவில் இந்நிலை மாற வேண்டும்.